நண்பர்களே, நீங்க வீடு கட்டுறதுக்காக நம்ம பேங்க்ல இருந்து லோன் வாங்குனீங்களா? உங்களுக்கு ஒரு ஹேப்பியான நியூஸ். நீங்க மாசம் மாசம் ரூ. 30,000 பேங்க்ல லோன் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் ரூ. 30,000லாம் கட்ட தேவையே கிடையாது. ரூ. 25,000 கட்டுனா போதும். 20 வருஷம் அந்த வீட்டு கடனை கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷம்லாம் கட்ட தேவையில்ல. 15 வருஷம் கட்டுனா போதும். அதுக்குள்ளேயே கட்டி முடிச்சிடலாம். லோனும் முடிஞ்சிடும். உங்களுக்கான செம்மையான நியூஸ் தாங்க இது. 2வது, ஐயோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்பட்றா வீடு கட்டுறது, கொஞ்சம் கையில் பணம் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு பிளானிங்கில் இருக்கீங்களே நீங்கள், இப்போவே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க்கை போய் பாருங்கள், லோனை வாங்குங்க, அவங்க கேட்குற ப்ரூஃபை கொடுங்க, வீடை கட்டி முடிங்க. இப்போவே கட்டி முடிங்க. இப்போது நம்ம இந்தியாவில் இந்த ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பேங்க்ல இருந்து கடன் வாங்குனீங்களே நீங்கள், உங்களுக்கான வட்டியை 6% கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா வீட்லேயும் லோன் வாங்கியிருப்பீங்கள்ல, அவங்களுக்கு ஒரு செம்மையான நியூஸ் தான் இது. சரிங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலிங்க அமெரிக்காவில் விலைவாசிலாம் அதிகமாயிருச்சு. அரிசி, பருப்பு, எண்ணெய், தக்காளி, வெங்காயம் விலைவாசி அதிகமாயிருச்சு. அதனால் அந்த அமெரிக்கா கவர்மெண்ட்டு இந்த இழப்பீடை எங்கேயாவது நம்ம மறுபடியும் அதை டபுள் மடங்காக எடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே அமெரிக்காவிலேருந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கு அங்கே இருக்கிற அமெரிக்க மக்களுக்கு இந்த லோனை கொடுக்குறாங்கல்ல, அதோட வட்டியை அதிகம் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம இந்தியாவிலேயே அதிகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா உலகளாவிய அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்கில் வட்டி அதிகம் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பேங்க்லேயும் வட்டி அதிகம் பண்ணணும். அதுதான் இந்த வேர்ல்டோட ரூல்ஸு. நம்ம இந்தியாவில் வட்டி விகிதத்தை அதிகம் பண்ணிட்டாங்கன்னா சீனாலே அதிகம் பண்ணணும். சீனாவில் அங்கே இருக்கிற பேங்க்கில் வட்டி அதிகம் பண்ணிட்டாங்கன்னா ஐரோப்பியாலையும் வட்டி அதிகம் பண்ணணும். இதுதாங்க ரூல்ஸு. இப்போ அமெரிக்காவில் அதிகம் பண்ணதுனால நம்ம அமெரிக்காவில் இப்போ கம்மி பண்ணதுனால நம்ம இந்தியாவில் கம்மி பண்ணிட்டாங்க. 6% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடு கட்ட நினைக்கிறவங்க இப்போவே வீடை கட்டுங்க. நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்களா, வீட்டு கடன், உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கை போய் பாருங்கள். வட்டி விகிதத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. 6% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை பண்ணி முடிங்க. சீக்கிரம் வீட்டு கடனை கட்டி முடிங்க. சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும். சரிங்களா? இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.